நம்ம நெல்சன் வெங்கடேஷன் டேரக்டரில் நம்ம அதர்வ ஆக்டிங்கில் அப்கமிங் கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் டிஎன்ஏ. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா, நிமிஷா விஜயன், கருணாகரன், ரமேஷ் திலக் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் அந்த படம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கு டீசர் ரிலீஸ் பண்ணி டீசர் தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அதற்கு ஒரு அப்படின்னாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான தமிழ்நாடு தேட்டர் லைட்ஸை நம்ம ரெஜன் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம பிரபுதேவா ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் நம்ம சாசி. இந்த படத்தை ஆக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் ரெட்ரிக்ஸ் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா, விடிபி கணேஷ், ஜான் விஜய் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கான டீசர் எலிமெண்ட் தர மாதிரி அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்குன்னு டைட்டில் சாங் ரீசெண்டாக சொன்னாங்க, சாங்க்கு தரமாக இருக்குது. இந்த படத்தை இப்போ மார்ச் மந்த்து 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்னு பார்ப்போம். இதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ராக் டைரக்ஷனில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பறந்துப்போ. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மிர்ச்சி சிவா, கிரேஷ் ஆந்தோனி, அஞ்சலி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ரோட்ராம் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களாம். இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்துக்கான ஓடி ரைட்ஸில் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம அறிவழகன் டேரக்டரில் நம்ம ஆதி ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் சப்தம். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கு டீசர் தரமாக இருக்குது, அதற்கு ஒருத்தா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 28 தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ண படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம சந்து முண்டடி டேரக்டரில் நம்ம நாகச்சந்திரன் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனந்திர மூவி தான் டண்டல். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் முதல்ல இருக்க சொல்லலாம். அந்த படத்துக்கான ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாகச்சைதன்யா, சாய் பல்லவி மற்றும் பல தெரு ஸ்டார் காஸ்ட் இந்த படம் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான தமிழ் டப்ல ட்ரைலர் பண்ணுற தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 7 தேட்டர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ண படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம மணிரத்னம் டேரக்டரில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனந்த மூவி தான் தக் லைஃப். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, நாசர் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இப்போ ஜூன் 5 தேட்டர் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். கருப்பையா முருகன் டேரக்டரில் நம்ம பிரேம்ஜி ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் வல்லமை. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மட்டும் நிறைய சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம தனுஷ் டேரக்டரில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் இட்லி கடை. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கரன், சத்யராஜ், அருண் விஜய் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்தில் நீ போஸ்ட் எடுக்கும்போது போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. இந்த போஸ்ட்டில் நம்ம தனுஷ் அண்ட் அருண் விஜய் ரெண்டு பார்க்க மாசாக இருக்காங்க. ஸோ வீட்டு பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை இப்போ ஏப்ரல் 10 தயாரித்து போகிறாங்களாம். அண்ட் படத்துக்கான ட்ரைலர் பற்றின அப்டேட் கிடைச்சதோ நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சிவகார்த்தியின் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பராசக்தி. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கொங்காரா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன், ரவி முகன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை எடுத்தாங்க. அண்ட் படத்துக்கான மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக அந்த படத்தை நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, செம மாசாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக சொல்லலாம்.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைச்சதும் நம்ம சில கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம அரவிந்த் ராஜகோபால் டேரக்டரில் நம்ம ஷாம் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் அஸ்திரம். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்றும் டைரக்டர்லாம். படத்துக்கான ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாம், நிரா, ரஞ்சித், வெண்பா, நிழல்கள் ரவி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்த ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 28 இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணால் படத்தை தேட்டர் போய் பாருங்கள். செந்தில் ராஜன் டேரக்டரில் நம்ம ராமர் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் அது வாங்கினா இது இலவசம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு டீசல் பண்ணிட்டு பார்க்க தரமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 14 தேட்டர் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணால் படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம பெபின் ஜார்ஜ் ஜெயசீலன் டேரக்டரில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் யமகாதகி. இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபா குடுவாயர், நரேந்திர பிரசாத், கீதா கைலாஷம் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த படத்துக்குன்னு பஸ்ஸிங்கான சாங் இருக்காங்க. சாங் கேட்க தரமாக இருக்குது. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் மேமத்தில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் டேரக்டரில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் காதல் என்பது பொது உடைமை. இந்த படத்துக்குன்னு ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வினித், ரோகிணி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கு ட்ரையல் எடுத்து மட்டும் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 14 தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ண படத்தை போய் பாருங்கள். நம்ம கருணாகரன் ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் குற்றச்சாட்டு. இந்த படத்தை டேரக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விமல் விஷ்ணுதாஸ் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கருணாகரன், பரத் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்குன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைச்சதும் நம்ம சில கன்ஃபார்ம். நம்ம கமல் பிரகாஷ் டேரக்டரில் நம்ம ஜி பிரகாஷ் ஆக்டிங்கில் அப்கமிங் கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் கிங்ஸ்டன். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்றும் டைரக்ட் சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ், திவ்யா பாரதி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்க தரமாக இருக்குது. அந்த ஒருத்தா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாங் ரீசெண்டாக பண்ணாங்க. சாங் கேட்க தரமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 7 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம பா விஜய் டேரக்டரில் நம்ம ஜீவா ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனந்தர் மூவி தான் அகத்தியா. இந்த படத்துக்குன்னு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்றும் டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கு ட்ரெயிலர் எடுத்து பண்ணிட்டு பார்க்க தரமாக இருக்குது. சூப்பராக சொல்லலாம் அந்த ஒருத்தா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை ஜனவரி மந்த் தான் தேட்டருக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்துக்கு சில சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த படத்துக்கான நியூ ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தை இப்போ பிப்ரவரி 28 இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ண படத்தை தேட்டர் போய் பாருங்கள்.